ஓம் சிவாய நமக. ஓம் கிருஷ்ணாய நமக. ஓம் நந்திவாகனாய நமக. ஓம் காமதேனாய நமக. ஓம் நாற்பத்தென்மராய நமக. ஓம் நாற்பத்தென்மர் குலதேவதாய நமக. ஓம் ஜானகல்வராய நமக. ஓம் தோகைமலை கோட்டை ஆளவட்ட கவுண்டர் மகா ஸ்ரீ தம்மக்க பீரகவுடராய நமோ நமோ நமக. ஓம் திருமலசாமி கவுடராய நமோ நமோ நமக. எனது காமுகுல அன்பான உறவுகளுக்கு எனது தோகமலை கோட்டை ஆலவட்ட ஜோதிசாரனுடைய அன்பான வணக்கங்கள். நமது ஆதி உற்பவம் பற்றிய வரலாற்று தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தமிழன் 02447 என்கிற யூடியூப் சேனல் வழியாக தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இந்த தொடர் உருவாவதற்கு பெரும் மக்களோடு நாங்கள் இணைந்து செயல்பட்டு இந்த தொடரை உருவாக்கி வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தொடருக்கு மிகவும் கருத்துக்களை திறம்பட எடுத்துச் சொல்லி வருகின்ற தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற எனது அருமை அண்ணன் மேற்கு மாத்திவட்டியைச் சேர்ந்த சிவலி அவர்கள் இந்த தொடருக்கு மிகவும் உயிரோட்டமான ஒரு கருத்துக்களையும் எடுத்துச் சொல்லி வருகின்றார்கள். நீங்கள் அனைவரும் அதை பார்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓம் பராசக்தியே போற்றி. ஓம் மகாலட்சுமியே போற்றி. ஓம் நாராயணா போற்றி. ஓம் நமச்சிவாய போற்றி போற்றி. எல்லா சக்தியும் நிறைந்திருக்கின்ற தேசத்திலே எல்லா வளங்களும் நிறைந்து வர வேண்டும் என்று விரும்புகின்ற மக்கள் வாழுகின்ற தேசத்திலே இந்த மக்களுக்கெல்லாம் வேண்டிய வளங்களை எல்லாம் வாரி தருவதற்காக கோயில் கொண்டு அருள்பாலிக்கின்ற தோகமலை கோட்டை என்கின்ற புனித தலமாம். அந்த புனித தலத்திலே பெருவாரியான நல் மக்களை வாழ வைத்து அவருடைய வாழ்வுக்கெல்லாம் மூல காரணமாக ஆலோசனைகளையும் ஆன்மீக கருத்துக்களையும் 15ஆம் நூற்றாண்டு, 16ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டு, 21வது நூற்றாண்டு என நூற்றாண்டு காலங்களாக வாழுகின்ற மக்களுக்கு ஆன்மீக கருத்துக்களை அள்ளி அள்ளி அன்னதானம் போல் ஈர்ந்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு தாத்தப்ப சாமி அவர்கள் பாதத்தை பணிவாக பணிந்து அவர்கள் வழிபாடு செய்த வீட்டு தெய்வமாம் அருள் மிகுந்திருக்கின்ற வீர ஆழ சிக்கம்மாள் அந்த தெய்வத்தின் திருப்பாதத்தையும் பணிந்து இங்கே வருகை புரிந்திருக்கின்ற மதிப்புக்குரிய ஆளவட்ட கவுண்டர்களையும் அவர்களுக்கு இணையானவர்களையும் அவர்களை செய்கின்ற வேலைக்கு உறுதுணையாக இருக்கின்றவர்களையும் இந்த ஊரை சார்ந்திருக்கின்ற அத்தனை நன்மக்களையும் இங்கே வழிபாடு செய்கின்ற
பக்தர் பெருமக்களையும் இருகரம் கூப்பி வருக வருக என பணிவோடு வரவேற்று இந்த நல்லதொரு திருநாளிலே நாலாபுறமும் இருந்து பக்தி மனம் வீசுகின்ற அருள் மனம் கமழுகின்ற தெய்வ திருத்தலத்திலே அமர்ந்து காமுகுல காப்பு ஒக்களிக மகாஜனங்களுடைய வரலாற்று தொடரை உலகிலே வாழுகின்ற காமுகுல காப்பு ஒக்களிக மகாஜனங்களுக்கும் அவர்களோடு வாழுகின்ற இல்லத்தரசிகளுக்கும் அவர்களுக்கு செல்வ குழந்தையாய் ஜனனம் பண்ணியிருக்கின்ற செல்வ குழந்தைகளுக்கும் இன்னும் இந்த பாரத தேசத்திலே பெருமையோடு வாழுகின்ற மகாஜனங்களுக்கும் குலதெய்வ கோவில்களிலே சேவையாற்றி கொண்டிருக்கின்ற சேவாத்திரிகளுக்கும் குலதெய்வ கோயில்களுக்கு பெரியதனக்காரராய் இருக்கின்ற அத்தனை நன்மக்களுக்கும் இருகரங்கூப்பி மிக பணிவன்போடு மறுமுறையும் மறுமுறையும் வணக்கம் கூறி 54வது தொடரை தொடங்க இறையருள் கிடைத்திருக்கிறது என்கின்ற தகவலை மனதிலே நினைத்து பெருமிதம் கொண்டு உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த 53வது வார தொடரிலே நல்லதொரு தகவலை நல்ல வகையிலே பதிய வைத்து வெளிக்கொணர்ந்திருந்தீர்கள். அதற்கான நன்றிகள் ஏராளம் ஏராளம் என இந்த தொடரை பார்த்திருக்கின்ற பலரும் மகிழ்ச்சியை தெரியப்படுத்தியிருக்கிறீர்கள். அதற்கான நன்றி புரிதலையும் பணிவோடு தெரியப்படுத்திக் கொள்வதிலே கண்ணும் கருத்துமாய் இருக்கின்றோம். ஏனென்றால் இத்தொடரை காணுகின்ற மக்களுக்கும் சரி, காமுகுள்ள காப்பு ஒக்களிக மகாஜனங்களுக்கும் சரி, நல்லதொரு விருப்பம் வருவதை அறிய முடிகிறது. அந்த விருப்பத்தின் வாயிலாக நீங்கள் கடந்த காலங்களிலே மனிதர்கள் எவ்வளவு மேன்மையோடும் எவ்வளவு மகத்துவத்தோடும் எவ்வளவு உழைப்போடும் எவ்வளவு ஒற்றுமையோடும் எவ்வளவு உணர்வோடும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை அறிய முடியும். ஆக இந்த தொடரை காணுகின்ற பொதுமக்களும் இக்குல மக்களும் இக்குளத்திலே தோன்றி இருக்கின்ற செல்வ குழந்தைகளும் பெண் மகவுகளும் பலமுறை பார்த்து பார்த்து அதிலே தேர்ந்தால்தான் ஒரு பல்கலைக்கழகத்திலே பேராசிரியர் எவ்வாறு மதிப்பு உயர்ந்த மாணவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து அவர்களை மிஞ்சிய மாணாக்கர்களாக்கி அவர்கள் பயிற்சி பெற்று சிறந்த அறிஞர்களாக உலகத்திலே திகழ்கிறார்களோ அதை போல் திகழச் செய்வதிலே இந்த தொடர்களை எல்லாம் பார்க்கின்ற நீங்கள் அமைய வேண்டுமாயின் இத்தொடரை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, நேரம் கிடைக்கும் பொழுது, அல்லது இத்தொடரை காண்பதற்காக இந்த தொடரில் இருக்கிற செய்திகளை அறிவதற்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்கினால்தான் இந்த சமுதாயத்துக்குள்ளே என்ன என்ன தெய்வீக நிகழ்வுகள், என்ன என்ன வீர தீர செயல்கள், என்ன என்ன பண்பாட்டு நிகழ்வுகள், என்ன என்ன கலாச்சாரங்கள், என்ன என்ன மரபுகள், இதையெல்லாம் பதிந்திருக்கிறது என்கின்ற தகவலை நீங்கள் மனதிலே பதிய வைத்து பிறர் கேட்கும் பொழுது நீங்கள் கூறுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்கின்ற ஆலோசனையை ஒரு வயோதிகன் என்ற முறையிலே உங்களுக்கு நான் கூற கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். ஆக இத்தொடர் மக்களுக்கு புனிதத்தை கொடுக்க, இத்தொடர் மக்களுக்கு மங்களத்தை கொடுக்க, இத்தொடர் மக்களுக்கு எல்லா வகையிலேயும் மேன்மை கொடுக்க இத்தொடர் உறுதுணையாக இருக்கிறது என்கின்ற தகவலை வெளிப்படுத்திய அன்பர்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றியினை மறுமுறையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இந்த நல்ல நிலையிலே இந்த வாரத்தொடர் நாம் மிக மேன்மையுள்ளதாக கருதும்படியாக இருக்கும். நாம் காமுகுல காப்பு ஒக்களிக மகாஜனங்கள் நர்மதை நதியை 108 முறை நாம் வலம் வந்ததாக வரலாறு இருக்கிறது என்பதை அறிந்தோம். ஆக அந்த 108 முறை அங்கே நாம் வலம் வரும் பொழுது, புனித நீராடும் பொழுது என்ன என்ன நிகழ்வுகள் அங்கே நிகழ்ந்தது என்கின்ற ஒரு சுருக்கத்தையும் நாம் கண்டிருந்தோம்.
ஆக தேவலோகத்திலே இருந்து சித்தர்களும் முனிவர்களும் ஞானிகளும் நர்மதை நதியின் இருபுற கரைகளிலும் அங்கே மடங்களை அமைத்து இந்த காமகுல காப்பு ஒக்கலிக மகாஜனங்களுக்கு ஆசீர்வாதம் செய்தார்கள் என்கின்ற தகவலையும் நாம் அறிந்திருந்தோம். ஆக அம்மாதிரியான ஆசீர்வாதம் செய்த சித்தர்களும் ஞானிகளும் முனிவர்களும் அவர்கள் வேறு யாரும் அல்ல, நாம் 4100 ஆண்டுகள் வெகு சிறப்புற வாழ்ந்து அதன் பிறகாக கஜினி முகமனுடைய வஞ்சகத்தினாலே நாம் யமுனை கங்கை நதிகளுக்கு இடையே அப்படுகையிலே வாழ்ந்து அங்கேயும் அந்த துன்புறுத்தல் இருந்ததால் அங்கிருந்து நாம் இங்கே நர்மதை நதியை வளம் வருவதற்கான வாய்ப்பாக அமைந்தது. ஆக நாம் துன்புறுத்தல் என்று நினைக்கின்றோம். நம்மிடம் கால்நடை இல்லையே, நம்மிடம் தங்கம் இல்லையே, நம்மிடம் வைரம் இல்லையே, வைடூரியம் இல்லையே என்ற காலகட்டத்தில் இருந்த மனநிலையை மாற்றுவதற்காக, இது இல்லையே என்று கவலைப்படாதே என்ற போதனை செய்வதற்காக நாம் அங்கே சிறப்பாக அந்த நதி தீரத்தை நாம் பயன்படுத்தி கொண்டோம் என்கின்ற வரலாறைத்தான் இது உண்மைப்படுத்துகிறது. நம்மை நர்மதை நதி கரைகளிலே இருந்து ஆசீர்வாதம் செய்த அத்தனை பேரும் நமக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடியவர்களாக, நமக்கு இறையொளியை காண்பிப்பவர்களாக, நமக்கு வாழ்வியலை உணர்த்துவர்களாக அங்கே தென்பட்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் யாரெனில், நாம் வைணவத்தையும் சைவத்தையும் கடைபிடித்து வாழ்ந்து வருகின்ற வரலாறு நாம் அத்தனை பேரும் அறிந்ததாகவே இருக்கிறது. ஆக அந்த நருமதை நாம் புனிதம் பெறுவதற்காக அந்த தீர்த்தத்தை நாம் பயன்படுத்தி இரு கரைகளிலும் இருக்கின்ற அந்த தபசிகளை வழிபாடு செய்யும் பொழுது அவர்கள் ஏற்கனவே நம்மிடம் இருந்து சிறப்பாக வாழ்ந்து விடைபெற்று காமபுரத்திலே அடக்கம் செய்யப்பட்ட பிறகாக அவர்கள் சிவனுடைய பாதத்தையும் விஷ்ணுவுடைய பாதத்தையும் அடைந்த மகான்களுடைய ஆவிதான் சித்தர்களாகவும் ஞானிகளாகவும் அங்கே தவசீரர்களாகவும் அங்கே உருப்பெற்று அங்கே வந்து மடங்கள் அமைத்து இந்த காம குலத்தவருக்கு ஆசீர்வாதமும் தன்னம்பிக்கையும் கொடுக்க வேண்டும் என்று நம்ம எல்லாம் கைலாய மலையிலே உருவாக்கிய சிவபெருமானும் அந்த சிவபெருமானுக்கு உறுதுணையாய் இருக்கின்ற நந்தி வாகனமும் அந்த நந்தி வாகனத்திற்கு உறுதுணையாய் இருக்கின்ற காமதேனுவும் இன்னும் கிருஷ்ண பரமாத்மாவும் போட்ட கலியுக உத்தரவினாலேதான் இந்த காமு குலத்தவருக்கு அங்கே நர்மதை நதியை சுற்றி வலம் வந்து நமக்கு அடுத்தடுத்து செல்லும் இடங்களிலே இறையருள் கிடைக்க வேண்டும், இறை அனுக்கிரகம் கிடைக்க வேண்டும், இவர்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்க வேண்டும், இவர்களுக்கு வருகின்ற செல்வ குழந்தைகளுக்கு உயர்வும் கல்வியும் கிடைக்க வேண்டும் என்கின்ற நல்ல அபிப்பிராயத்திலே தான் நம்ம எல்லாம் உருவாக்கிய சிவபெருமான் கூட்டத்தினர் நமக்கு அங்கே ஆன்மீக கருத்துக்களை கூறி, தெய்வீக வரலாறுகளை கூறி, இறை தத்துவங்களை கூறி, நமது வாழ்வியலை கூறி, அதை மீண்டும் நினைவுபடுத்தி நம்ம எல்லாம் தன்னம்பிக்கையோடு தைரியமாக இவ்விடத்திலிருந்து இன்னொரு இடம் செல்லுமாறு பணித்ததாக வரலாற்றை நாம் உணர முடியும். உணர்ந்து பார்த்தால் தெரியும், ஓய்வில்லாமல் உழைத்து பார்த்தால் தெரியும், சிந்தித்து பார்த்தால் தெரியும். ஆக இந்த காமுகுலத்தவர் வெகு நேர்த்தியாக, வெகு சிறப்பாக, வெகு உயர்வாக இவர்களுக்கு சிந்தனை இருக்கிறது என்றால், இவர்கள் சிந்தனையெல்லாம் ஒழுங்காக வாழ வேண்டும், உயர்விலே வாழ வேண்டும், குடும்பத்தை பேணி காக்க வேண்டும் என்று இருக்கிறது என்றால், நாம் கைலாய மலை மீது சிறப்புகள் பெற்றிருக்கின்றோம். கைலாய மலை அடிவாரத்திலே தெய்வ அனுக்கிரகம் பெற்று சிறப்புகள் பெற்றிருக்கின்றோம். அதன் பிறகாக பல்லாயிரம் ஆண்டு வெகு நேர்த்தியாக கோயில்களை எல்லாம் உருவாக்கி குலதெய்வங்கள் வைத்து வெகு சிறப்பாக வாழ்ந்திருக்கின்றோம். அந்த நிலையிலும் நாம் கங்கைக்கும் யமுனைக்கும் சென்று வெகு சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றோம். அதன் பிறகாக நாம் தன்னம்பிக்கை பெற
ஞானம் பெற, தன் உயர்வு பெற, இறை அருள் பெற இன்னும் என்னவெல்லாம் நாம் வழிவகைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று நம் குலத்திலிருந்து சொர்க்கம் சென்றவர்களும் நம் குலத்திலிருந்து கைலாயம் சென்றவர்களும் நமக்கு போதித்த போதனைகள் தான் நர்மதை நதியிலே நாம் இன்றும் ஆழமாக இந்த காமுகுலத்தவர் வேரூன்றி மரபுகளோடும் பண்பாடோடும் கலாச்சாரத்தோடும் நாகரிகத்தோடும் வாழ்கின்றோம் என்றால், நமது குழந்தைகள் வாழ வேண்டும் என்று என்ன நினைக்கின்றோம் என்றால், இந்த செயல்களுக்கெல்லாம் அந்த இறைவன் வித்திட்ட இறைவன் தான் கலியுகத்திலே இவர்கள் மேன்மை அடைய வேண்டும், உயர்வடைய வேண்டும், உழைப்பால் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற நல்ல திட்டமான அபிப்பிராயத்தை நமது சிந்தனையிலே கொடுத்து நம்மை எல்லாம் வாழ்வாங்கு வாழ வைப்பதற்கே நாம் நர்மதை நதியிலே நாம் தீட்சிதை பெற்றவர்களைப் போல, நாம் இறைப்பணி செய்தவர்களைப் போல நாம் அந்த 108 முறை அந்த நதியிலே நீராடி புனிதம் பெற்று நாம் புனிதம் பெற்றுத்தான் அதன் பிறகாக நாம் தெற்கு முகமாக திரும்பி வந்திருக்கின்றோம் என்கின்ற விஷயத்தை நாம் அடுத்த வார தொடரிலே நாம் மீண்டும் விரிவாக காண இருக்கின்றோம். ஆக இத்தொடரை நீங்கள் கண்ணுற்று கேள்வியுற்று அத்தனை பேருக்கும் கூறி இந்த தொடரை உங்களுடைய செல்வ குழந்தைகளுக்கும் தெரிய அறிய கொடுத்து நீங்கள் மென்மேலும் சிறப்புகள் பல பெற்று இறையருள் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டுமாய் நல்ல நேரத்திலே கூறி உங்கள் அனைவரிடமிருந்து இவ்வாரத்திற்கான நன்றி கூறி சிவாய நாமம் சொல்லி விடைபெறுகின்றேன். ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம.